தீர்த்தமை நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கூட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாராக இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்துடைய மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சர், இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட கேபி அன்பழகன் அவர்கள் தான் இப்போ நடைபெறும். அவர்கிட்ட கேட்டு இந்த தொகுதியினுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை, பல பிரச்சனைகள் கேட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரைட்டு சார். தேர்தலில் இவ்வளோ மும்முரமான நேரத்துலையும் எங்களுக்காக நேரம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு முதல்ல எப்படி சொல்லிக்கிறேன் சார்? கலைப்பு எப்படி சார் இருக்கு? பாலக்கோடு தொகுதி பிரமாதமா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தருமபுரி மாவட்டத்துல 3 அதிமுக நிற்குது, 2 பாட்டாளி மக்கள் இருக்குது, 5 வெற்றி உறுதி. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாலக்கோடு தொகுதியில நீங்களே 25 வருஷம் ஜெயிச்சிருக்கீங்க சார். இந்த 25 வருஷம் ஜெயிச்சுமே இப்ப இந்த மக்கள் இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அது என்ன காரணம் சார்? மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே எங்களுடைய தலைவர்கள் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலிலே, அதன் பிறகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆகிய 2 தலைவர்களும் என்னுடைய மாவட்டத்திற்கும் என்னுடைய தொகுதிக்கும் கேட்ட பணிகள் அத்தனையுமே நிறைவேற்றி இருந்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே பணியாற்றிய காரணத்தால் மக்கள் என்றைக்கு என்னோடு அன்பாக இருக்கிறார்கள். ஒரு செந்தில் அவர் எதிர்கட்சி வேட்பாளர் டாக்டர் செந்தில் ஏற்கனவே தருமபுரி எம்பியா இருந்திருக்காரு. இப்ப அவர் உங்களை எதிர்த்து போட்டிடுறாரு. அவர் சொல்ற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 25 வருஷமா நான் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி, அதாவது கேபி அவர்கள் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க தொகுதி முழுக்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ ஒரு ஆளுங்கட்சி சார்பா அவர் கேண்டிடேட்டா நிற்கிறார். ஆமா, 5 ஆண்டு காலத்துல ஒரு ஆளுங்கட்சியிலிருந்து தேர்தலை சந்திக்கும் போது 5 ஆண்டு காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த திட்டங்களை சொல்லிதான் எல்லாரும் வாக்கு கேட்பாங்க. அவங்க செஞ்சிருந்தாதான் நாங்க அந்த மாதிரி சொல்லி கேட்கறதுக்கு. அதனால தடாலடியா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, 25 வருஷமா ஒன்றும் செய்யல. அவர் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர். பஸ் ஸ்டாப் தவிர வேற ஏதாச்சும் ஒரு பணி இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஏதாச்சும் பண்ணியிருந்தாருன்னா அவர் சொல்லலாம். அவர் தான் தருமபுரியிலே இல்லையே, அவர் சென்னையிலே போய் சேர்ந்துருக்காரு. அதனால தருமபுரி மாவட்ட மக்கள் யாரும் போய் அவரை பார்க்கவும் இல்லை, பொதுமக்கள் அவங்க கட்சிக்காரன் பார்த்தது இல்லை. அதனால இங்க இருக்கிற பிரச்சனையும் அவருக்கு தெரியாது. ஆகவேதான் நேரடியாக நீ களத்துல அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்கறதுக்கு வழி இல்லாத காரணம் 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்ற கேள்விகளை போட்டு அவர் அந்த இடத்துல கிளம்பினார். அதே மாதிரி சார் இவர் தருமபுரி எம்பியா இருக்கும் போது பல திட்டங்கள் கொண்டு வந்தேன். இப்போ மொரப்பூர் ரயில் திட்டமா இருக்கட்டும், வரக்கூடிய இடத்துல அதாவது தருமபுரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சாலை திட்டமா இருக்கட்டும், காரிமங்கலம் பாலம் அதை கொண்டு இது எல்லாமே நான் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு சார். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? காரிமங்கலிருந்து தருமபுரி செல்கின்ற வரை உயர்மட்ட பாலத்திற்கு அவருடைய காலத்தில் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாலோ அல்லது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தாலோ அதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ண சொன்னாங்க. இந்த பாலம் வந்ததற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. காரிமங்கலம்னா காரிமங்கலத்திலிருந்து தருமபுரி வரையும் அந்த பாலத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி தருமபுரி டு பெங்களூர் 4 வழி சாலை போதில் பாலக்கோடு வழியா அந்த சாலையை பற்றி எந்த அடிப்படையும் அவருக்கு தெரியாது. முழுக்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியால் கொண்டு வரப்பட்ட அந்த சாலை அது ரயில்வே பொறுத்தவரை ரயில்வேயில் இன்றைக்கு எங்களுக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுக்கு பங்கு உண்டு. அவர் தான் அன்றைக்கு ரயில்வே மந்திரியை கூட்டிட்டு அடிக்கல் நாட்டாங்க. அப்ப இவர் எங்க போனாரு? வந்திருக்கணும்ல, அதுல பங்கு இருந்தா வரவே இல்லை. அதே மாதிரி தொப்பூர் பாலத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பணிகளில் எந்த பங்கும் கடுகளவிற்கு இல்லாத நபர் தான் இந்த செந்தில்குமார் எம்பியா இருந்தவர். அதே மாதிரி சார் இந்த தொகுதியில முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றது வீராணம் ஏரியா நீங்க ரொம்பவே மிக திறமையா கையாண்டு 18 மாதம் நீங்க டைம் கேட்டிருந்தீங்க, 16 மாதத்துல முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா என்னைக்கு ஒரு கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட அதுக்கான ஜீவோ பாஸ் ஆகி நிதி ஒதுக்கீடு பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல கிராஸ் ஆயிருச்சு. உங்களுடைய சொந்த தொகுதி இந்த தருமபுரி மக்கள் எந்த பக்கம் போட்டாலும் எங்களுக்கு தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு தாகத்தோடய பேசுறாங்களே சார், இது என்ன காரணம் சார்? என்னைக்கு ஒரு கால்வாய் திட்டத்துல என்னதான் நடக்குது? இப்பொழுது அந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் 2001 முதல் 6 வரை நான் முதல் சட்டமன்றம் இருக்கிறேன். கிருஷ்ணகிரி வலதுபுற கால்வாய் நீட்டித்தல் திட்டத்தின் மூலமாக திண்டிலேரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அது நெடிய நாட்களாக மக்களுடைய தேவை. அந்த திண்டிலேரி திட்டத்தை இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிதி ஒதுக்கி தந்தார். இன்றைக்கு இந்த பகுதியிலே 34 ஏரியில் தண்ணீர் நிறைந்து நிற்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 25 ஏரியில் தண்ணீர் இருக்கிறது.
அந்த திட்டம் தொடர்ந்து மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த பணியை விரைந்து முடித்தோம். அதே போல செங்கன்பஸ்தாவில் இருந்து கொண்டசாமி வரை ஒரு ஏரிகளில் ஏற்படுகின்ற திட்டத்தை இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதே அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அந்த கால்வாயும் உடனடியாக வெட்டி முடிக்கப்பட்டது. எண்ணெய்கள் பொது திட்டத்தை பொறுத்தவரை அந்த எடப்பாடியார் அவர்கள் நிலம் கையகப்படுத்துவதற்காக தனியாக நிதியை ஒதுக்கினார். நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த திட்டத்தை டெண்டர் விடப்பட்டு அந்த பணியை தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 5 ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவர்கள் பொறுப்புக்கு வந்துவிட்டார்கள். அப்போ அதனால்தான் இன்றைக்கு காலதாமதமானதை தவிர இதே பணியை இன்றைக்கு 25% முடிந்திருக்கிறது. இந்த பணியை அண்ணன் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் முதலமைச்சர் ஆனால் ஓராண்டு காலத்திலே அந்த எண்ணெய்கள் புதூரில் இருந்து வரக்கூடிய அந்த கால்வாய் திட்டத்தை நிறைவு செய்து தும்பலி அணைக்கட்டிலே தண்ணீர் கொண்டு வந்து விடுகின்ற வகையிலே அவருடைய பணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சார், இப்போ தூள்செட்டி ஏரியில தண்ணீர் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எம்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட உறுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த திட்டமும் இன்னைய வரைக்குமே முழுமை அடையல. அந்த திட்டத்துல உள்ளடி வேலைகள் எது நடந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த திட்டத்திலும் அரசை மீறி உள்ளடி வேலை நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தனிநபர் ஒருவர் என்ன பண்ண முடியும்? அவங்க லேண்ட் எடுக்கும்போது தடுக்கலாம். அதுக்குதான் கட்டாய நில எடுப்பு சட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றையே போட்டு விட்டார். அதனால யாரும் தடுக்க முடியாது. 4 வழி சாலைக்கு எப்படி நிலம் எடுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த கால்வாய் திட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதனால யாரும் தடுக்க முடியாது. உள்ளடி வேலை எதுவும் நடக்கவில்லை. அவருடைய கையாளர் தமம் தான் இது. ஓகேங்க சார். அதே மாதிரி சார், இப்ப நீங்க பாலக்கோடு மக்களுக்கு இப்ப நீங்க 6வது முறை போட்டிடுறீங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் முடிஞ்சு அப்படின்னா இந்த முறை நீங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல நீங்க இந்த தொகுதிக்கு நீங்க அடுத்து என்ன சார் செய்வீங்க? அடுத்த 5 வருஷம் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது இன்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, தூள்செட்டி ஏரியிலே மீட்டிங் போட்டு முதல்வரே வாக்குறுதி கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றவில்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டமானது விரைந்து முடித்து மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அந்த பணியை விரைந்து முடிப்பேன். அதே போல எண்ணெய்கள் புதூரிலிருந்து தும்பலி அணைக்கிறதுக்கு வரக்கூடிய அந்த கால்வாய் திட்டம், ஜத்தலா கால்வாய் 5000 மீட்டரிலிருந்து புலிகரை ஏரிக்கு தண்ணீர் வருகின்ற திட்டம், இது எல்லாமே வேலை செஞ்சு முழுமையாகாமல் இடையிலே நிற்கிறது. ஆக இந்த திட்டத்தை 3ம் நிறைவேற்றுகின்ற பட்சத்திலே தென்பெண்ணை ஆற்றினுடைய உபரி நீரானது நம்முடைய மாவட்டத்திற்கும் என்னுடைய தொகுதிக்கும் நல்ல நிலையிலே மக்கள் விவசாயம் செய்து அவர்கள் விவசாயத்தை வருமானத்தை பெருக்கின்ற வகையிலே அந்த திட்டம் செயல்படும். ஆகவே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் முனைப்போடு செயல்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன். அதே நேரத்தில் வேளாண் கல்லூரி அரசாணை வெளியிடப்பட்டு 92 ஏக்கர் நிலத்தை வேளாண் பல்கலைக்கழக மீது நாங்கள் பதிவு பண்ணி கொடுத்தாச்சு. வழியும் இல்லாமல் இருந்தது. அரசு புறம்போக்கு 92 ஏக்கர் வழியை பட்டா நிலத்துக்கு சொந்தக்காரரிடம் வாங்கி அதையும் பல்கலைக்கழகத்தின் மீது பதிவு செய்யாச்சு. அதே அந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக அனுமதி பெறப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தவுடனே அதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு அந்த கல்லூரியை மேற்கொண்டு சென்றிருந்தார்கள். ஆக என்னுடைய மாவட்டத்தில் வேளாண் கல்லூரி மட்டும் இல்லை, அந்த கல்லூரியும் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகிய அண்ணன் எடப்பாடியார் கேட்டு அதை மீண்டும் இதே மாவட்டத்தில் எங்கு அவர்கள் நிராகரித்தார்களோ அங்கே தொடங்குவது என்னுடைய பணியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. அதுபோல சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்புக்கு தருமபுரி மாவட்டத்தில் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகாமையில் இருக்கின்றது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என் தொகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு என் தொகுதி எந்திலிருந்து. ஆனால் இன்றைக்கு அங்கே கிட்டத்தட்ட 30,000 பிள்ளைகள் பக்கமாக வேலை செய்கிறாங்க. என் மாவட்டத்தில் என் தொகுதியில் என் மாவட்டம் முழுக்க பிள்ளைங்க நிறைய போறாங்க அங்க வேலைக்கு. அங்க இடம் இருந்தது. அதனால அந்த தொழிற்சாலை அந்த எடப்பாடியார் தான் கொடுத்தாங்க. அந்த தொழிற்சாலை எடப்பாடியார் தான். அதே எங்களுக்கு இடம் தான் நாங்கள் கொண்டு வந்திருப்போம். தருமபுரியில 1783 ஏக்கர் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக தேர்வு செய்தோம். அதில் 1233 ஏக்கர் நிலம் அரசு புறம்போக்கு நிலம், 550 ஏக்கர் நிலம் பட்டா நிலம். அந்த பட்டா நிலத்தை முழுமையாக கையகப்படுத்துவதற்கு காலதாமதமாயிருக்கு. பட்டா நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அண்ணன் எடப்பாடியாருடைய பார்வைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு சென்றவுடன் 1200 ஏக்கர் நமக்கு சரியான முறையில் அது ஒட்டுமொத்தமாக புறம்போக்கு இடமும் பட்டா இடமும்
நம்ம கைவசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பேஸ் சிப்காட் பேஸ் 1 என்று ஆரம்பிங்க, மீதிக்கிற இடத்த அப்புறம் எடுத்தா சிப்காட் பேஸ் 2 ஆரம்பிச்சுக்கலாம்னு சொன்ன உடனே அதை அறிவித்து அதற்கு உண்டான சாலை மேம்பாட்டு நிதி ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு 5 ஆண்டு காலமாக கம்பெனிகள் ஏதாச்சும் வந்து கேட்டாங்களா கேட்கலன்றது நமக்கு தெரியாது. அது இன்னைக்கு ஆளுங்கட்சியாளருக்கு அவங்களுக்கு தெரியும், இங்க மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியும். அவங்க அது அனுமதி கொடுத்திருந்தா கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த இடத்திற்கு கூடுதலாக மதிப்பீடு தயார் பண்ணி பணம் அதிகமாக செலுத்த சொல்லியிருந்தாங்கன்னா யாரும் கம்பெனி கொண்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடப்பாடி அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று அந்த இடத்தை இன்னும் குறைத்து மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மற்றவர்களுக்கு வழங்கி உடனடியாக அந்த தொழிற்சாலைகள் தொடங்கி எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிலே எந்த கம்பெனி வந்தாலும் சரி அதில் 75% எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணும், 25% வேற மாநிலத்திலும் நீங்கள் பண்ணிக்கணுன்ற மாதிரி அவங்க தான் அதை பேசி முடிவெடுத்து அதை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளும். இப்போ அதிமுக சார்பில் நிறைய வாக்குறுதி சார், 10,000 ரூபா இருக்கும், 10,000 ரூபா அக்கௌண்ட்ல போடுறதா இருக்கட்டும், மாதம் 2,000 ரூபா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் திமுக சார்பில் மிகப்பெரிய ஈடுபட்டது இந்த 8,000 ரூபாய். முதல் அந்த டோக்கன் பிடிபட்டதே, அந்த போலி டோக்கன் பிடிபட்டதே தருமபுரி மாவட்டம், அது பாலக்கோடு தொகுதியில் தான் பிடிபட்டுச்சு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கிற வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். திமுக சார்பாக கொடுக்கிற வாக்குறுதிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. 525 வாக்குறுதி போனதான் கொடுத்தாங்க. பஸ்ல போறதை தவிர வேற ஏதாச்சும் அதில் நிறைய இருக்குதான்னு பார்த்தா 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு சாராருக்கு கொடுத்துட்டு ஒரு சாராருக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. இதை தவிர மக்கள் ஆனா அதிமுக ஆட்சியில அம்மா அவர்கள் 4 கிராம் தங்கமும் டிகிரி படிச்ச பள்ளிகளுக்கு அன்றைக்கு திருமண உதவித்தொகையாகவும் அதே நேரத்தில் தாலிக்கு தங்கம் 4 கிராம் கொடுத்தாங்க. திருப்பம் 2016 தேர்தலை சந்திக்கும் போது 8 கிராமம் உயர்த்தி தரப்படும். அது 8 கிராம் உயர்ந்த அம்மா ஒரு ஆண்டுகள் மறைந்தாலும் கூட அந்த எடப்பாடியார் அவர்கள் 8 கிராம் உயர்த்தி கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அதான் அதிமுக ஆட்சியில் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை முழுமையாக நம்புவார்கள். அந்த எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். தேர்தலுக்கு முன்பாகவே விவசாய பெருமக்களுக்கு அன்றைக்கு மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து 12,110 கோடி ஒரே நேரத்தில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ண முதலமைச்சர். அதனால அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அவர் படிப்படியாக நிதி ஆதாரத்தை திரட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நிறைவேற்றுவார். நீங்க உங்களுடைய அதாவது பாலக்கோடு தொகுதி வேட்பாளராக இருக்கிறது மறந்துட்டு, அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கிறத மறந்துட்டு, ஒரு தமிழகத்தோட சாதாரண ஒரு குடிமகனாக இருந்து நான் அதிமுக வரணும் அப்படின்னு காரணம் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அதிமுக இப்ப திமுக ஆட்சி கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்துட்டாங்க, அவங்க வரக்கூடாது, அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க என்னென்ன காரணம் சொல்லுவீங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் அவருடைய நடவடிக்கை பாருங்க. தேர்தலில் வந்தாங்க, வந்த பின்னாடி அம்மாவால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 14 வகையான பொருட்களை இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வழங்கி இடைநிறுத்தலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஒன்றுதான் மடிக்கணினி. அந்த மடிக்கணினியும் இன்றைக்கு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் இப்படி நிறுத்தியவர்கள் இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கியவர்கள் இன்றைக்கு இங்கே தருமபுரி மாவட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டார்கள்? அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வரப்பட்ட பணியும் நிறைவேற்றவில்லை. புதிதாக கொண்டு வந்த கல்லூரியும் ரத்து செய்து விட்டார்கள். புதிதாக அவர்கள் ஏதேனும் திட்டங்களை கொண்டு வந்தார்களா என்றால் அதுவும் இல்லை. ஆக அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் இங்கே படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது முழுக்க அதிமுக ஆட்சியில். தருமபுரி மையமாக கொண்டு ஒரே கலை அறிவிப்பது இருந்தது. அரூரில் ஒன்று, பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒன்று, காரிமங்கலத்தில் பெண்களுக்காக தனியாக ஒன்று, அதே மாதிரி பாலக்கோடு ஒன்று. பாலக்கோடு சுயநிதி கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி இருந்துச்சு. அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி 19,500 ரூபாய் கட்டணத்தில் இருந்தது 2,000 ரூபாயில் மாணவர் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவரும் அதுபோல சட்டக்கல்லூரி இங்க கொண்டு வந்துட்டாங்க. பொறியியல் கல்லூரி அம்மா கொடுத்துட்டாங்க. இன்னொரு பல வகை தொழில்நுட்ப கல்லூரியும் கடத்தூர்ல கொடுத்தாங்க. ஆக மாணவர் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பின்தங்கிய மாவட்டம் என்று ஒரு காலத்தில் கல்வியில் சொன்னார்கள். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை எங்கள் மாவட்டத்தில் முன்னேறிய மாவட்டமாக தான் நான் கல்வியை பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு தகுதி தேர்வுலாம் நடக்கிறது இல்லை. அந்த தகுதி தேர்வுகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாணவ மாணவிகள் தேர்ச்சி ஆகின்ற மாவட்டமே தருமபுரி மாவட்டம் தான்.
ஓகே, அது அப்போ வந்து அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வந்து நீங்க உறுதியா இருக்கீங்க சார்? அதிமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வரும். தொடர்ந்து திமுக சார்பிலையும் உள்ள திமுக கூட்டணி கட்சி சார்பிலையுமே தொடர்ந்து பிரச்சாரம் பண்றது வந்து, அதுவும் குறிப்பா சொல்ல போனா தருமபுரியில வந்து சமுதாயத்தின் பேர் சொல்லி, இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து கவுண்டர் சமுதாயத்துக்கு எதிராக வேலை செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி குறை சொல்வதற்கு திமுகவுக்கு ஒன்றும் வழிவகையில் தெரியவில்லை. இப்போ நீங்க முன்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அந்த மொரப்பூர் ரயில் தருமபுரிக்கு வரும் பிரசன்ட் எம்பி, இப்போ எம்பி மணி மாவட்ட செயலாளர், அங்கே வள்ளலார் கிரவுண்ட்ல எனக்கும் அவருக்கும் நேர்காணல்ல ஒரு இது நடந்துச்சு. அந்த இதுல களத்துல நான் வந்து எல்லா எங்களுடைய ஆட்சி கால சாதனையெல்லாம் சொன்னேன். அவர் சொல்லும்போது அந்த திட்டத்திற்கே 10 பைசா கூட ஒதுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னார். நிலம் கையகப்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கியது கூட ஒரு இந்திக்கு தெரியாது. அந்த மாநில அரசு தான் அந்த நிலத்தை கையகப்படுத்தி ரயில்வே கொடுக்கணும். ஆக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்று வரை இது செலவழிக்காமல் அப்படியே இருக்கிறது. அப்படின்னா அவங்களுடைய தகுதிகள் என்னன்றதை பார்த்துக்கங்க. அதனாலதான் கூச்சி போட்டு குழப்பத்தை பண்ணி உருவாக்கி ஓடிவிட்டாரு. கடைசி கேள்வி சார், என்னுடைய குறுக்கீடு இல்லாம இந்த பாலக்கோடு தொகுதி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த 4 ஆண்டு காலத்தில் கொரோனா தொற்று, இயற்கை சீற்றம் அத்தனையும் இருந்து கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசுக்கு வருமானம் இல்லை, மக்கள் மீது எந்த வரி சுமையும் ஏற்றவில்லை. ஏற்கனவே நலத்திட்டங்கள் இருந்து அனைத்தையும் கொடுத்துக் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் 4 ஆண்டு காலம் ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தார். பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுத்தார். ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது. ஆக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள். அண்ணன் முதல்வர் கிட்டத்தட்ட 210 தொகுதிக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெல்லும் என்பது மக்கள் மனதில் தீர்மானம் முடிவு பண்ணிவிட்டார்கள். அதே போல்தான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற தொகுதிகளும் வெற்றி பெறும். அதே போல பாலக்கோடு தொகுதியும் வெற்றி பெறும். அந்த பாலக்கோடு தொகுதி வெற்றி பெறுகின்ற பட்சத்திலே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் அந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் பணி ஆற்றியதை மக்கள் தீர்க்கமாக பார்த்து சிந்தித்து வாக்களிக்கின்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொய் பிரச்சாரம் எதுவுமே இங்கு எடுபடாது என்ற கருத்தை இந்த நேரத்தில் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி 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 என்று உங்களுடைய பல கருத்துகள் இந்த நேரத்தில் நீங்க சொல்லி முடிச்சிருங்க. உங்களுடைய டைட்டான ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி.